ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஏப்ரல் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழ் புத்தாண்டு. அன்றைய தினம் இந்த ஒரே ஒரு கட்டை உங்க கையில இருந்தாலே போதும், பரம ஏழை கூட பணக்காரராக மாறக்கூடிய யோகத்தை இந்த ஒரு கட்டை கொடுக்கும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன கட்டையை எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஏப்ரல் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த வருஷத்துக்கான தமிழ் புத்தாண்டை கொண்டாட போகிறோம். 60 தமிழ் வருஷ வரிசையில் இந்த புத்தாண்டு பராபவ ஆண்டு அப்படின்னு அழைக்கப்படுது. செவ்வாய்க்கிழமை பிறக்கக்கூடிய இந்த ஒரு தமிழ் புத்தாண்டு தைரியத்தையும் மாற்றங்களையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டா அமைய போகுதாம். இந்த பதிவில் புத்தாண்டு அன்னைக்கு நாம் செய்யக்கூடிய சில முக்கியமான வழிபாடுகளையும் அதுக்கான பலன்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். புத்தாண்டு அதாவது தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு காலையில் நம்ம செய்யக்கூடிய முதல் விஷயம் கனி காணுதல். முதல் நாள் இரவே ஒரு தட்டில் முக்கனிகள் மா, பலா, வாழை, அதே மாதிரி வீட்டில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பீரோல வைத்திருக்கக்கூடிய தங்கம் வெள்ளி நகைகள் இல்லைனா தங்கம் வெள்ளி நாணயங்கள், வெற்றிலை பாக்கு, பூக்கள், ஒரு முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி, இது எல்லாத்தையும் வச்சிடணும். அதிகாலை தூங்கி எழுந்ததுக்கு பிறகு கண்ணாடியில் இந்த மங்கள பொருட்களை பார்க்கறது அந்த வருஷம் முழுக்க செல்வ செழிப்பை கொடுக்கும். அடுத்ததா நீர் ஆடுதல். கண்டிப்பான முறையில் தலைக்கு குளிக்கணும். அதுக்கப்புறமா உங்க வீடு பக்கத்துடைய கோவிலுக்கு போயிட்டு நீங்க சுவாமி தரிசனம் பண்ணணும். கனி காணுதல் நிகழ்வை முடிச்சுட்டு முடிஞ்சா உங்க வீட்டு பக்கத்துல இருந்து பார்த்தா ஏதாவது கோவில் கோபுரம் தெரிஞ்சா கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சொல்லுவாங்க. தமிழ் புத்தாண்டு தினத்துல கோபுர தரிசனம் செய்யறது ரொம்ப விசேஷம். இன்னொரு பக்கம் நீங்க தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு அறுசுவைகள்ல உணவு சமைக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய பாரம்பரியம். இனிப்பு, கசப்பு, புளிப்பு, காரம், உவர்ப்பு, துவர்ப்புன்னு சொல்லி அறுசுவைகளும் கலந்த இந்த உணவு வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் நமக்கு கொடுக்கும். இன்பம் துன்பம்னு சொல்லி கலந்து வருவதை நமக்கு உணர்த்துகிறது. அது மூலயமா நம்ம என்ன சோதனை வந்தாலும் அதை தாங்கிக்கூடிய சக்தியை எடுத்துக்கணும். எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் நம்ம வந்த பாதையை மறக்க கூடாது அப்படிங்கிற விஷயத்தை உணர்த்தக்கூடியது தான் இந்த ஒரு தமிழ் புத்தாண்டு. இப்படி தமிழ் புத்தாண்டுக்கு பல விஷயங்கள், மகிமைகள் இருக்கு. இது நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டு நமக்கு செவ்வாய்க்கிழமை வந்திருக்கு. செவ்வாய்க்கிழமை மாலை 3 மணிலேருந்து 4:30 வரைக்கும் ராகு காலம், காலையில 9லேருந்து 10:30 வரைக்கும் யமகண்டம் இருக்கு. காலை நேரத்தில் வழிபட போறீங்க, தமிழ் புத்தாண்டுக்கான பூஜைகள் பண்ண போறீங்கன்னா காலையில 7:30லேருந்து 8:30க்கு பண்ணலாம். அதை விட்டீங்கன்னா 10:30லேருந்து 11:30 இந்த 1 மணி நேரம் நல்ல நேரம் தான். மாலை நேரத்தில் பூஜை பண்ணுறவங்களுக்கு மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலே கண்ணை மூடிட்டு எப்போ வேணாலும் பூஜை பண்ணலாம். கட்டாயம் அன்றைய தினம் கனி காணுதல் மட்டும் இல்லாமல் அறுசுவை உணவுகள் சமைக்கிறது மட்டும் இல்லாமல் குடும்பத்தோட கோவிலுக்கு போகணும். கோவிலுக்கு போயிட்டு இறை வழிபாடு செய்து முடிஞ்சா அந்த இறைவனுக்கு முன்னாடி ஒரே ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு வரணும். ஒரு மாதத்தோட நாள் முதல் நாள் ரொம்ப முக்கியம். அதுலேயும் ஒரு வருஷத்தோட முதல் நாள் இருக்குல்ல, அதுதான் தமிழ் புத்தாண்டோட முதல் நாள். இப்போ நம்ம விஸ்வாவசு வருடத்தில் இருக்கோம். இந்த வருடம் முடிஞ்சு பிறக்கக்கூடிய பராபவ புது வருடம் இருக்கு இல்லையா, இதுதான் நமக்கு வாழ்க்கையில பல முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். சித்திரையில ஆரம்பிச்சு பங்குனி வரைக்கும் வரக்கூடிய அடுத்த 12 மாதங்களும் நமக்கு நல்லது மட்டுமே நடக்கணும்னா இந்த தமிழ் புத்தாண்டை நீங்க நல்ல முறையில் வரவேற்கணும். அதுக்கு இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் ரொம்பவே கை கொடுக்கும். இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் ஒரே ஒரு கட்டை. அந்த கட்டை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிமதுர கட்டை. அதிமதுர கட்டை ஆன்மீக ரீதியாகவும் தாந்திரிக ரீதியாகவும் நேர்மறை ஆற்றலை ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டது. குறிப்பா சுக்கிர பகவான் அப்புறம் புதன் பகவான் இவங்க 2 பேர் அருளையும் பெற்றுத்தர இது உதவுது. சொல்லப்போனா பணவரவு வசியத்துக்கான ஒரு வசியத்தன்மையை இது அதிகப்படுத்தும். தீய சக்திகள், கண் திருஷ்டிகள் நீங்குவதற்காக இது வழிவகை ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு நீங்குவதற்காகவும் இந்த ஒரு அதிமதுர கட்டையை நம்ம பயன்படுத்தலாம். இந்த ஒரு அதிமதுர கட்டை முதல்ல எங்க கிடைக்கும்? கண்டிப்பா நாட்டு மருந்து கடைகள்லையும் சூப்பர் மார்க்கெட்லையும் ரொம்ப எளிதாக கிடைக்கும். விலையும் ரொம்ப கம்மி தான். நீங்க தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு இந்த பரிகாரத்தை பண்ணணும். அதுக்கு முதல் நாளே நீங்க வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சிடுங்க. காலை தூங்கி எழுந்ததுக்கு பிறகு முதல் வேலையா கனி காணுதல் உங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு இறைவழிபாடெல்லாம் முடிச்சிடுங்க. ஓய்வு நேரத்தில் ஒரு 5 நிமிடம் செலவு பண்ணி இந்த பரிகாரத்தை பண்ணாலே போதும். இந்த ஒரு பரிகாரத்தை ஆண்கள், பெண்கள், குழந்தைகள்னு சொல்லி யார் வேணாலும் பண்ணலாம். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. அதே மாதிரி கட்டையை வாங்கிட்டு வந்து அதை கழுவி சுத்தப்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு சிறிய துணி வைத்து அதை தொடச்சாலே போதும், தூசி இல்லாமல். அடுத்ததா சின்னதாக ஒரு தட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தட்டுல குறைந்தது 1, அதிகபட்சம் 3 எவ்வளவு அதிமதுர கட்டை வேணாலும் பயன்படுத்திக்கலாம். அது உங்க விருப்பம் தான்.
அந்த கட்டைகளை அந்த தட்டு மேலே வச்சுட்டு அதை அப்படியே உங்கள் வீட்டோட பூஜை அறையில் ஏதாவது ஒரு சுவாமி படத்துக்கு முன்னாடி வச்சிடணும். வச்சுட்டு பிறக்கக்கூடிய இந்த சித்திரை மாதம், இந்த புது வருடம், பராபவ வருடம் எங்களுக்கு வாழ்க்கையில எல்லா விதமான நன்மைகளையும், ஆரோக்கியத்தையும், மன தைரியத்தையும், மன வலிமையையும் கொடுக்கணும். அதே மாதிரி எங்க வீட்டுக்குள்ள பணம் நிரந்தரமாக தங்கணும். வீண் விரயம், வீண் செலவு குறைக்கப்படணும். எல்லா நன்மைகளும் என் குடும்பத்துக்கு தேடி வரணும். தீய சக்திகள், கண் திருஷ்டி இதெல்லாம் விரட்டி அடிக்கப்பட்டு இனிமே நல்லது மட்டுமே நடக்கணும்னு அந்த கட்டைய சுவாமி பாதத்துல வச்சு நீங்க வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த ஒரு கட்டையை எடுத்து ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டு, இப்போ நீங்கள் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ரூபாய் நோட்டை செலவு பண்ண முடியாது. அதனால் குறைந்தது 10 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 50 ரூபாய் வரைக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கங்க. எத்தனை கட்டை எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து அந்த ஒரு கட்டையிலையும் ஒரு 10 ரூபாய் நோட்டை சுட்டி நூல் வச்சு கட்டணும். பெருசாக கட்ட முடியலனா கூட ஓரளவுக்கு சிறிய அளவு கூட அந்த நோட்டை மடித்து சுருட்டி அந்த கட்டையோட நூல் வச்சு கட்டிடுங்க. கட்டினதுக்கு பிறகு மறுபடியும் பூஜை அறையில் ஒரு 10 நிமிஷம் வச்சுடுங்க. அதுக்கப்புறமா இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி, இப்போ காலை நேரத்தில் பண்ணுறீங்கன்னா காலையில் பூஜை பண்ண வச்சுட்டு மாலை நேரம் வரைக்கும் அந்த பூஜை அறையில் இருக்கட்டும். ஒருவேளை காலை நேரத்தில் உங்களுக்கு உங்களுக்கு நேரம் அமையலை, நாங்கள் மாலை நேரத்தில் பண்ண போகிறோம் அப்படின்னா மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலே இந்த பரிகாரத்தை பண்ணிவிட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த பணத்தோட சுருட்டி வைத்திருக்கக்கூடிய இந்த அதிமதுர கட்டையை உங்கள் வீட்டோட பீரோ, லாக்கர், கல்லாப்பெட்டி இல்லைன்னா தொழில் செய்யக்கூடிய இடம், அப்படி இல்லைனா மாதம் சம்பளம் வாங்கிட்டு வந்து அந்த சம்பளத்தை நான் இந்த இடத்துல தான் பத்திரப்படுத்தி வைப்பேன், இது மூலயமா பணம் நிரந்தரமாக தங்கக்கூடியதாக எனக்கு ஒரு ஐதீகம் இருக்குது அப்படின்னு நம்பிக்கை இருக்கும்ல, அந்த சென்டிமெண்ட்டான இடத்துல கூட இதை வச்சுக்கலாம். இப்போ 3 கட்டை தயார் செய்கிறீங்கன்னா 3 கட்டையையும் ஒரே இடத்துல பத்திரப்படுத்தி வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு கட்டையை ரூபாய் நோட்டை சுருட்டி வச்சு உங்கள் வீட்டோட பீரோலையும், இன்னொன்றத்தை உங்கள் பீரோட லாக்கர், உங்கள் கணவர் தொழில் செய்யக்கூடிய இடம், உங்கள் வண்டி வாகனங்கள், இல்லை உங்களோட ஹேண்ட்பேக், மணி பர்ஸ் இந்த மாதிரி இடத்தோட போட்டு வச்சுக்கலாம். எக்காரணத்தை கொண்டும் இந்த அதிமதுரத்தையும் அந்த ரூபாய் நோட்டையும் நீங்கள் தொலைச்சிடக்கூடாது. இரண்டும் ஒன்றா சேர்ந்து இருக்க மாதிரி தான் பார்த்துக்கணும். இதை நீங்கள் வைக்கக்கூடிய இடத்துல என்ன நடக்கும்னா பண வரவு அப்புறம் வசியம் ஏற்படும். அதிமதுரத்துக்கு வசியத்தன்மை அதிகம் இருக்கு. இது தேவையற்ற செலவுகளை குறைக்கும், பணப்புழக்கத்தை அதிகப்படுத்தும். வியாபாரம் செய்கிறவங்க கல்லாப்பட்டில் வைக்கும்போது தொழில் விரிவடையும். அதே மாதிரி வீட்டுக்குள்ள நுழையக்கூடிய எல்லா விதமான எதிர்மறை ஆற்றல்களையும் தடுக்கும், கண் திருஷ்டியை நிப்பாட்டிடும். அதிமதுரத்துல லைட்டா இனிப்பு தன்மை இருக்கும். அது மாதிரி குடும்ப உறவுல இனிமை கூடும். கணவன் மனைவி கடையில அடிக்கடி சண்டை வருது, கருத்து வேறுபாடு வருதுன்னா அது எல்லாமே தவிர்க்கப்படும். பார்ப்பதற்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் மாதிரி தெரியும். இதுக்கான விலையும் இதுக்கான நேரமும் ரொம்ப கம்மி. ஆனால் இது மூலம் கிடைக்கக்கூடிய பலன்கள் ரொம்பவே பெருசு. சித்தர்கள் போற்றிய மூலிகைகளை ஒன்று தான் இந்த அதிமதுரம். இது உடல் ஆரோக்கியத்துக்கு மட்டும் இல்லாமல் நம்மளோட அதிர்ஷ்டத்தையும் ஆன்மீக சக்தியையும் பெருக்கக்கூடியது. முக்கியமாக இதை உங்களோட ஹேண்ட்பேக், மணி பர்ஸில் ஒரு துண்டு போட்டு வைக்கும்போது எப்போ பார்த்தாலும் பணம் உங்கள் கையில் புழங்கிக்கிட்டே இருக்கும். வீண் வரையும் வீண் செலவு தவிர்க்கப்படும். இந்த கட்டையில் பணத்தை சுருட்டி வச்சா மட்டும் பணம் வந்துருமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். அதுக்கான அர்த்தம் அது கிடையாது. இந்த சித்திரை மாதம் பிறக்கக்கூடிய இந்த புதிய பராபவ தமிழ் வருடம் இருக்கு இல்லையா, அதுலேருந்து உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். குறிப்பாக இந்த பங்குனி மாதம் வரைக்கும் எதிர்பாராத செலவுகள், வீண் விரயம், வீண் செலவு, மருத்துவ செலவுகள் கூட வரலாம். அது எல்லாமே இனிமேல் வராமல் தடுக்கப்படணும். புத்தாண்டு வருடத்தில் அடுத்த ஒரு 12 மாதங்கள் நல்லது நடப்பதற்கான வழிவகையை இந்த அதிமதுரை ஏற்படுத்தும். கணவர் வாங்கக்கூடிய சம்பளம் எந்த விதமான செலவும் ஏற்படாமல் முழுமையாக வீடு சேரும். அதுதான் இந்த பரிகாரம் பண்ணுறதுக்கான முக்கியமான நோக்கம். நம்பிக்கையோட பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.